வாழ்வில் நீ அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. உன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே நல்லதை நினை, நல்லதே நடக்கும். மன நிம்மதி ஒன்றே மனிதனுக்கு அவசியம். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரியது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதே. வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம், சரியாக இருப்பேன் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பேன் சிரித்துவிட்டு நகருங்கள். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. மழை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடல் அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது. பார்வையில் பார், இந்த உலகம் அழகானது. பழகிப்பார், இந்த உலகம் போலியானது. கோவப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையாக கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றும் மரணம் இல்லை. மதிக்கும் இடத்தில் பணிந்து நில், மதிக்காத இடத்தில் துணிந்து நில். மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். நம்மால் உதவ முடியாவிட்டாலும் கூட தீங்கு விளைவிக்காமல் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது, முதுமை கூடுகிறது. செய்ய வேண்டிய காலத்தில் செய். ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில் நீ இருக்கின்றாய். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள். எதிர்காலத்தை நினைத்து கனவு காண். ஆனால் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வாழ். என்னடா வாழ்க்கை என்று எப்போது எல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் கடந்து போகும். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவது இல்லை. தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய். வாழ்வில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தால் அதுவே உன்னை வாழ்வில் இறுதி இடத்திற்கு தள்ளிவிடும். சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது, வெற்றி தலைக்கு என்றும் போகக்கூடாது. சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழிகள் காட்டும். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தை வழிகளும் வழி நடத்தும். வலிக்கிறதே என்று வழி மாறி போகாதே. வழி மாறி போனால் வாழ்க்கை மாறி போகும். அழாத நாட்களை நினைத்து சிரிப்பதும், சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் வாழ்க்கை. என்றும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது எண்ணம் போல் வாழ்க்கை. உருளும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை. முடிந்தவரை நாம் நிலையாக இருக்க முயல்வோம். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதே. அதுவே உன் பெரும் தவறாகிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் இருக்கும். போலியான நபர்களை கண்டறிய நீ கொடுத்த விலையாகும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரம் இல்லை. கடந்த காலம் உன் தலையில் உள்ளது, எதிர்காலம் உன் கையில் உள்ளது. வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும், ஆனால் சில வாய்ப்புகள் தான் வாழ்க்கையே தரும். விதி ஏதோ ஒரு சூழலில் நீ வீழ்ந்து விட்டால் அதுவல்ல விதி. விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தான் நிமிர்ந்து நிற்கிறது பார் ஆழமரம். அதுவே விதி. யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே. அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும். நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று, தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும்தான், யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. நாம் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை.
தானமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, நம் மனதின் நாளத்திலிருந்து முழுமையாக கொடுக்காதவரை அதன் சிறப்பு தெரிவதில்லை. வாழ்க்கை தத்துவம்: அழிவை தருவது ஆணவம், ஆபத்தை தருவது கோபம், இருக்க வேண்டியது பணிவு, இருக்கக்கூடாதது பொறாமை, உயர்வுக்கு வழி உழைப்பு, கண்கண்ட தெய்வம் பெற்றோர், செய்ய வேண்டியது உதவி, செய்யக்கூடாதது துரோகம், நம்பக்கூடாதது வதந்தி, நழுவவிடக்கூடாதது வாய்ப்பு. நம்முடன் வருவது புண்ணியம், பிரியக்கூடாதது நட்பு, மறக்கக்கூடாதது ஒன்று நட்பு. மிக மிக நாள் இன்று மிகப்பெரிய தேவை அன்பு. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது குற்றம் காணல். மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. இவற்றை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். யார் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே, பின்பு அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே, வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்பு கொள், உரிய இடத்தில் வாழ்க்கை செழிக்கும். எது தர்மம் எது அதர்மம் என்பதை எளிதில் கண்டறிய முடியவில்லையா? அதற்கு ஒரு பதில் சூழ்நிலைகளே. அதற்கு சரியான தீர்வு. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் சூட்சமங்களை எளிதில் கண்டறியலாம். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் நன்மையில்தான் முடியும். அகிலத்தின் நனத்தையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அன்பிற்கு மட்டுமே உண்டு. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது, தீயது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கின்றது. பெண்களின் அழகு முகத்தில் இல்லை, அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் தான் உள்ளது. ஆணின் அழகு பணத்தில் இல்லை, அவன் பெண்களுக்கு தரும் மரியாதையில் உள்ளது. ஒரு பெண்ணுடைய அழுகையின் உச்சம்தான் ஆணவம், அவளது ஏமாற்றத்தின் உச்சம்தான் திமிர், துரோகத்தின் உச்சம்தான் தைரியம். பிறரால் கற்றுக் கொடுக்க முடியாத, எளிதில் கற்றுக்கொள்ள முடியாத மிக கடுமையான மொழி மௌனம். எந்த சூழ்நிலையும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள், உடலால் மட்டுமல்ல மனதாலும். கோபம் என்பது என்ன? நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பதே கோபம். நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதே பொறுமையாகும். வெறுப்பு என்பது என்ன? ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே வெறுப்பு ஆகும். நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வதே அன்பு ஆகும். சிரிப்பும் கண்ணீரும் தான் பெண்ணிற்கு பலமும் பலவீனமும். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும். ஆயுதங்களால் வெல்ல முடியாததையும் அன்பினால் வென்று காட்டலாம். எந்த உறவும் தூரமாய் இருக்கும் வரையே ரசனைக்குரியது. அடைமலையாய் பிடித்து கொண்டால் வெறுப்புக்குள்ளாகிவிடும். நியாயத்திற்காக கோபம் கொள்வது பிரிந்து செல்வதற்கு அல்ல, புரிய வைப்பதற்காக. தனிமையை கண்டு அஞ்சாதே, அதில் சில உண்மைகள் உறைந்திருக்கும், சில மர்மங்கள் மறைந்திருக்கும். உன் தனிமை உனக்கு வரமா இல்லை பாரமா என்பதை நீதான் முடிவு செய்கின்றாய். வாழ்வில் ஏற்பட்ட சில காயங்களை ஆறாமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் அதுவே உன் இயக்கத்திற்கும் உன் இலக்கிற்கும் அச்சாணி. யோசிக்கும் நேரத்தில் செயல்படாதே, செயல்படும் நேரத்தில் யோசிக்காதே. ஏனென்றால் நேரம் மட்டுமே வியாபாரமாகும். உன் உதிரத்தின் வெளிவடிவமே கண்ணீரும் வியர்வையும். பிறருக்காக சிந்தும் கண்ணீர் அழகானது, உழைப்பால் வரும் வியர்வை அர்த்தமானது. அது இரண்டும் வீணாகாமல் பார்த்துக்கொள். எச்சில் பட்ட வாழை இலைகள் தான் தூக்கி வீசப்படும். எவ்வளவு எச்சில் பட்டாலும் பணத்தை யாரும் தூக்கி வீச மாட்டார்கள். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம். எல்லோரையும் எல்லா நேரமும் பொறுத்து போகாதீர்கள். திசை திரும்பாத அம்புதான் ஆற்றல் கொண்டது, அதுவே இலக்கை அடையும். உங்கள் லட்சியத்திலிருந்து வலுவாதீர்கள். வாழ்க்கையே நமக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். அதில் ஒன்றுதான் யாரிடம் எப்படி பழக வேண்டும், எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பது. சந்தோஷமாயிருக்க ஒரே வழி, எங்கே உங்களுக்கு மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள். சிலவற்றில் தொடக்கத்தை பற்றி கவலைப்படாதே, முடிவுதான் முக்கியமானது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. இருப்பதை யாரும் பார்ப்பது இல்லை, இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றார்கள். இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். நிதானமாக யோசியுங்கள். நிதானத்தின் ஆழத்தில்தான் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒளிந்திருக்கின்றது. சில உறவுகள் உங்களை தூக்கியிருந்தால்
கவலை கொள்ளாதீர்கள். வாழ்ந்து காட்டுங்கள், உங்களை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு. எழுந்து நில், தைரியமாக இரு, வலியுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்து கொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு. மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாதாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை, குறுகிக்கொண்டே செல்வது மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டுவிடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மைக்காகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பது அல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கை கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபெறு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம். எதையாவது இந்த பூமியில் விட்டு செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது. சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனமே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெருமன உறுதியையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லா விதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம். நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம் இல்லாத வலிமைகளை பெற்றவைகளைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணங்களாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜடப்பொருள் என்றால் ஜடப்பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தை தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்து கொள்ள முடியும். நீ சுதந்திரமானாக இரு. ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நல்ல எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரை அவை கருத்து வடிவில் மட்டும்தான் இருக்கும். உங்களின் நம்பிக்கை மற்றும் தொடர் உழைப்பை கொண்டுதான் அதை உண்மையாக மாற்ற முடியும். நீ எதை செய்தாலும் அதன் பொறுப்பு உனது. மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்துவிடு. ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கான ஒரே வழி. நீங்கள் அறிவை நோக்கி ஓடினால் வெற்றிகள் உங்களை நோக்கி ஓடி வரும். யாருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் செயலை செய்து விடாதீர்கள். முடியுமானால் அவர்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது பல்கி பெருகி உங்களையே திரும்ப வந்தடையும். நன்மை தரும் நிழலிலும் நீரும் உங்களுக்கு தெய்வமாக இருந்தால் அவையும் தீயவைதான். அதுபோலவே உங்களின் உறவுகளின் நன்மைகளும் உங்களுக்கு துன்பம் தருமாயினில் அது தீயவைதான் என்பதை உணர்ந்து அதில் விலகியே இருங்கள். மனிதன் தனது வாழ்க்கையை தானே உருவாக்கி கொள்கிறான். தனக்கு தானே அமைத்துக் கொள்ளும் விதியை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. மற்றவர்களிடம் சண்டையிடுவதினாலும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதினாலும் எந்த பயனும் இல்லை. நிலைமையை சீர்படுத்த அவை ஒருபோதும் நமக்கு உதவப் போவது இல்லை. செல்வம் பெருகி உள்ள காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து வறுமை உள்ள காலத்தில் எதற்கும் பணியாத துணிவு வேண்டும். தனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கும் அறிவாற்றலை பயன்படுத்தாமல் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புகிற அவனை மன்னிப்பதை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி எதையும் நம்பாமல் இருக்கும் ஒருவனை கடவுள் எளிதாக மன்னித்து விடுவார். தான் தனியாக இருந்து பலருடைய பதவியை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவனை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவான். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே நல்லது. நினைவுகள் பின்னோக்கி நகர வைக்கும், கனவுகள் முன்னோக்கி நகர வைக்கும். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் நாளும் வெற்றிதான். கடந்து போ, இல்லை என்றால் கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவுதான் வாழ்க்கை. பிடிக்காத நபர்களை பற்றி வசைப்பாடுவதற்கு பதிலாக பிடித்தவர்களின் நல்ல செயல்களை பாராட்டுவதே சிறப்பு. இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் நினைத்து வந்தாலே சங்கடங்கள் சற்று தள்ளியே நிற்கும். எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வது இல்லை, எண்ணங்கள் தான் முடிவு செய்யும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள். ஒன்று, மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது. மற்றொன்று, மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது. எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். மகிழ்ச்சி நாம் சேர்த்து வைக்கும் பொருட்களில் இல்லை, நல்ல மனிதர்களை சேமிப்பதில் உள்ளது. வாழ்க்கையின் வெற்றி அடைய அதிகமாக பேசாதே, ஆணவமாய் திரியாதே. மற்றவர்களின் பாராட்டுக்கும் பழிக்கும் செவிசாய்த்தாய் நல்ல காரியங்கள் எதையும் உன்னால் செய்ய முடியாது. ஒருவரின் வாழ்வில் திறமையை விட சந்தர்ப்பமே பெரியது. அதை விட பெரியது அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. தேடல்களை தெளிவுபடுத்தி கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களுடன் நீடிக்கும். வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நின்று போராடும் தைரியமே தன்னம்பிக்கை. தண்ணீரை போல் இருக்க பழகுங்கள். அதனால் ஒதுங்கி செல்லவும் முடியும், உடைத்தெறியும் முடியும். இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் வலிமை. எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களிலும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளன. அழகிய காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாக்குங்கள். வாழ்க்கை அழகாகும். இரு மனிதனாய் செயல்பட்ட எந்த காரியமும் வெற்றி அடைந்தது இல்லை. முழுமனதாய் செயல்பட்ட எந்த காரியமும் தோல்வி அடைந்தது இல்லை. பொறுமை என்பது அவசியமான ஒன்று. விதைத்தவுடன் உடனடியாக அறுவடை செய்துவிட முடியாது. அச்சம்தான் உன் முதல் எதிரி. தயங்கி நிற்கும் நொடிகள்தான் உன் முதல் தோல்வி. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைக்கணம் கூடாது. காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரியதல்ல. உடல் வலிமை பெற்றவன் எல்லாம் பலசாலி அல்ல. துன்பத்தின் போது தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி. உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய அவளோடு இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்கும், ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது. மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமையும். மனம் போல் வாழ்வு. நமக்கென படைக்கப்பட்ட எதுவும் நம்மை கைவிட்டு போகாது. நமக்கென எழுதப்படாத எதுவும் நம்மை கைவந்து சேராது என்பது நிதர்சனம். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை.
மகிழ்ச்சிக்கு வெற்றி திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு திறவுகோல். நாம் செய்வதை நாம் நேசித்தோமானால் வெற்றி அடையலாம். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் சாதிக்க பிறந்தவர் என்பதை நினைவில் வையுங்கள். நிம்மதி என்ற நிழல் உம்மை தொடரும். நேர்மை என்று வெளிச்சம் உள்ளவரை தேடியப் போல் உங்கள் கவலைகளை கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதியதாய் வாழுங்கள். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. எல்லாம் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அதை பார்த்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் எதுவுமே இல்லாதவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். திறமைகளை வளர்த்து பொறுமைகளை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவர்களுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் திருப்தியடையாதே. அவர்கள் அதிர்ச்சி அடையும் வகையில் அசாதாரணமான சக்தியாய் வளர்ந்து நில் அவர்களின் முன்பு. அடுத்தவர் வாழ்த்தினாலும் வசைப்பினாலும் அவமதித்தாலும் தன் மனம் கலங்காமல் இருப்பது பக்குவத்தின் உச்சநிலை. தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன்தான் அதிர்ஷ்டசாலி. வார்த்தைகளால் விவரிக்க இயலாத சில வழிகளுக்கு என்றுமே புன்னகை மட்டுமே மருந்தாகிறது. பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும். இரும்பின் துரு இரும்பையே அழுத்திவிடும். நீங்கள் இரும்பாக இருக்கலாம். சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும். இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும். பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். வயது வளர வரை மகிழ்ச்சிக்கு மறைந்து விட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை. அமைதியான மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும்